வணக்கம், இது அபிஸ் சேனல். இன்று நாம் பார்க்க போகிறது வந்து நோவா அக்ரிடெக் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய IPO. இந்த நிறுவனம் வந்துட்டு மண்வள மேம்பாடு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு, அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்துகள், இது போல் விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய தொழில்நுட்பங்கள், இந்த ஏரியாவில் தான் இவங்களுடைய பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த பிஸ்னஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், விவசாயம் அப்படிங்கிறதே வந்துட்டு பெரிய ரொம்ப இன்னி தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் வச்சு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்பொழுது விவசாயிகளுக்கு அவங்க சிறு விவசாயியோ பெரு விவசாயி யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பொருட்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் காம்படிஷன் இருக்கணும். ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு மிக கடுமையான தரக்கட்டுப்பாடுகள் இருக்கும். அந்த மாதிரி தரக்கட்டுப்பாடுகள் இருக்கும்போது அதை வாங்கி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இதில் போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் இரண்டுமே இருக்கிறது. இப்போ இந்த நிறுவனமானது விவசாயத்துறைக்கு விவசாயிகளுக்கு உதவக்கூடிய மண்வளம், அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் வந்து தயாரிக்கிற இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதில் இவங்களுடைய பெரும்பான்மையான வருமானம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருந்தால் செப்டம்பர் 30 முடிந்த காலாண்டில் பார்த்தீங்கன்னா 75 விழுக்காடு, மார்ச் 2023 முடிந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 54 விழுக்காடு. இப்போ இந்த 3 மாநிலங்கள் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 3லையும் பார்த்தீங்கன்னா 80லிருந்து 90 விழுக்காடு வருமானம் அவங்களுக்கு அங்கேருந்தா வருது. ஸோ மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட்டட் ஆன் இந்த சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததாக அவங்களுடைய வருமானம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2022 185 கோடியாக இருந்தது, 2023 210 கோடியாக வளர்ந்துருக்கிறது. கிட்டத்தட்ட 1/6 ஒரு 15% க்ரோத்னு வச்சுங்க. பட் அதை தாண்டி எபிட்டா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 27 crores-லேருந்து 38 crores-ஆக வளர்ந்துருக்கு. இது வந்து 11 crores க்ரோத்து. அரௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40% வச்சிங்களேன், எபிட்டா 40%. பேட் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 13லேருந்து 20 இது கிட்டத்தட்ட 50 விழுக்காடு வளர்ச்சி. பொதுவாக இந்த மாதிரி பொருட்கள் விற்கும்போது டேக்ஸ் கம்மியாக இருக்கலாம், அதனால் இருக்கலாம். பட் எனிவேஸ் அவங்களுடைய க்ரோத் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அவங்களோட டெப்டிக் ரேஷியோவும் ரொம்ப கம்மியாகிட்டே வந்திருக்கு. 2021 1.74 இருந்தது, இப்போ வந்து செப்டம்பரில் 0.92 குறைத்திருக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து IPO கலெக்ட் பண்ணுவாங்க. அதை கலெக்ட் பண்ணி அதிலிருந்து கடனை அடைச்சாங்கன்னா இன்னும் நல்லது. இப்போ இவங்களுடைய அதிகபட்ச பேட்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப் ப்ரொடெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 526 ரிஜிஸ்டர்ட் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸு, கிராப் நியூட்ரிஷனில் 176. ஸோ பெரும்பாலும் இவங்களுக்கு வந்துட்டு இந்த பயிர் காப்பீடு அதில் தான் வந்துட்டு இவங்களுக்கான வருமானம் பெருமளவில் வருது. அதாவது மண் வளத்தை வந்து மேம்படுத்துறதை விட இந்த பயிர்களுக்கான காப்பீடு, அந்த காப்பாற்றக்கூடிய மருந்துகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், இதில் வந்துட்டு வருமானமானது வருகிறது. இப்போ இந்த நிறுவனத்தினுடைய IPO ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இது வந்து எங்களுடைய அசஸ்மெண்ட் மட்டும்தான். இது வந்து அப்ளை பண்ணுங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை. நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.